உங்க மனசாட்சி ஒண்ணு சொல்லும், உங்க அறிவு ஒண்ணு சொல்லும், அது உள்ளதான் சொல்லும். ஆனா நீங்க அதை கேட்க மாட்டீங்க. ஏன்னா அது கேட்க விடாது. ஏன்னா நீங்க புறத்திலே இருக்கீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க கார் வாங்கிட்டா நம்ம கார் வாங்கணும், இவங்க பைக் வாங்கிட்டா நம்ம பைக் வாங்கணும், இவங்க வீடு கட்டினா நம்ம வீடு கட்டணும், இவன் சொத்து சேர்த்து வச்சுட்டா நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும், இவன் நாய் போல பேய் போல அலைஞ்சா நம்மளும் நாய் போல பேய் போல அலையணும், இவன் மானவரியா அலைஞ்சா நம்மளும் மானவரியா அலையணும், இவன் சொத்துக்காக அலைஞ்சா நம்மளும் சொத்துக்காக அலையணும், இவன் வீட்டுக்காக அலைஞ்சா நம்மளும் வீட்டுக்காக அலையணும். இது போல நம்ம ஆயிட்டோம். இது போல நம்ம புறத்திலே பார்த்து 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 பழகிட்டோம். பிறரையே பார்த்து நம்ம பழகிட்டோம். உள்ள பார்க்கவே மாட்டோம். நமக்குள்ள சொல்றத கேட்கவே மாட்டோம். நம்ம அறிவு சொல்றத கேட்க மாட்டோம். நம்ம அறிவை சிந்திக்க வைக்க மாட்டோம். நம்ம அறிவை பட்டத்திட்ட மாட்டோம். நம்ம அறிவை கூர்மையாக்க மாட்டோம். மனசாட்சி சொல்றத கேட்க மாட்டோம். அப்ப நமக்குள்ள ஒருத்தன் பேசுறான். அவன் பேச்சை கேட்டாதான் நமக்கு பெருவாழ்வு. அவன் பேச்சை கேட்டாதான் பேரின்பம். அவன் பேச்சை கேட்டாதான் நிரந்தர வெற்றி. அவன் பேச்சை கேட்டாதான் மன மகிழ்ச்சி. அவன் பேச்சை கேட்டாதான் மன நிம்மதி, மன அமைதி. எல்லாமே அவன் பேச்சை கேட்டாதான் நம்ம பெருவாழ்வு வாழ முடியும். நம்ம வெளியிற பேச்சே கேட்டுனே இருந்தனா உள்ள பேசுறது கேட்காது. புறத்திலே பார்த்துனே இருந்தா அகத்துல பேசுறது கேட்காது. அதனால நீங்க உள்ள பார்க்க தெரிஞ்சீங்க, உள்ள பார்க்க தேடுங்க. உங்களை நீங்க தேடுங்க. உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் பேசுவான், அவன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அந்த வழியை நீங்க தேடுங்க.